அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம கோவக்காய் இருக்குது இல்லைங்களா, அதுதான் கறி கிரேவி மாதிரி செய்கிறது. சூப்பராக இருக்கும். 4 நாளாக கீரி போட்டுட்டு நீட்டமாக கட் பண்ணி போடணும். முழுசாக கூட அப்படியே நம்ம கட்டாக போட்டு கத்திரிக்காய் அப்படி முழு கத்திரிக்காய் போடுவோமோ அது அப்படி கூட போடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு வதங்கினதுமே தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக, ஒரு 2-3 தக்காளி, அவ்வளோதான் அரைச்சி இப்படி இது நல்லா வதங்கணும். இதில் ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் வதங்கினதுமே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வதங்கின பிறகு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு வதக்குறோம். இது மாதிரி நீங்கள் எப்போனா செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கறி தவிர, கறிக்கு பதிலாக கோவக்காய், அவ்வளோதான். மற்றது எல்லாம் நீங்கள் கறி குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே ஸ்டைல் தான், அருமையாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு, பரோட்டாக்குலேருந்து தோசைக்கு கூட சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த கோவக்காயோட மனம் அருமையாக இருக்குது. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் போட்டு அது கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு வதக்குங்க. இது கொஞ்சம் அந்த மிளகாயோட வாசனை போகும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். நான் இதில் கரம் மசாலா போடலை. நீங்கள் போடுறதுன்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். தேங்காய் கரம் மசாலா நான் போடலை. அங்கே தனியாத்தூள் 2 ஸ்பூன், அவ்வளோதான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதுவுமே கொஞ்சம் வதங்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டு அதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கோவக்காயை போடுறோம். இது உள்ள லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நிழல் வருது. அப்படி பாருங்கள், கோவக்காய் இப்படி தான் நீட்டாக கட் பண்ணி போடணும். நம்ம பொரியல் மட்டும்தான் இல்லை, நீங்கள் குழம்பு கூட, காரக்குழம்பு கூட வைக்கலாம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா காரக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கு. இது மாதிரி போட்டு இது கொஞ்சம் வதங்கணும். இந்த மசாலாவிலே கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின போய் இது திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அது கொஞ்சம் வதங்கினதுமே நல்லா திருப்ப வரும். ஃபஸ்ட்டு பார்த்தாக்கா ரஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அனல் ஏறின உடனே நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள், வதங்கட்டும். இது கொஞ்சம் இப்போ அந்த ஜார் கழுவுன தண்ணி, அவ்வளோதான். கொஞ்சமாக நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்படலை, கம்மியாக வேணுன்றதுக்காக அதோடு விட்டாச்சு. நல்லா கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக தூவி குக்கருக்கு விசில் போட்டுடலாம். பாருங்கள், விசில் போட்டாச்சு. ஒரு 2-3 விசில் சட்டுன்னு வேலையாகிடும். ரொம்பவுமே இது வீடியோக்காக இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே விசில் வந்துடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சட்னி வச்சுருக்கேன், அதுவும் அப்படியே பார்த்தாச்சு. புதினா சட்னி அது வதக்காமையே பச்சையாக அரைச்சிட்டு தாளிச்சிட்டேன். புதினா சட்னியை பாருங்கள், குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸா.